காதல். என்ன கணக்கு புள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி. கமலாமாவும் பெரிய தம்பியும் கல்யாணம் நின்று போச்சுங்கிற விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்ல சொன்னாங்க. அதான் யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கோன்னு பார்த்து அவங்க நம்பர் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் யாருக்கும் சொல்லல தம்பி. இப்பதான் லிஸ்ட் பார்த்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே தான் சொல்லணும். யாருக்கும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் வரட்டும். என்ன பாக்குறீங்க? கல்யாணம் சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல கண்டிப்பா நடக்கும். அதுக்கான ஏற்பாடை நீங்க செய்ய ஆரம்பிங்க. சரிங்க. என்னங்க, இது உங்களுக்கு ஏன் சார்பா ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்க என் கல்யாணம் அன்னைக்கு போட்டுக்கணும். ஓகே? இந்தங்கம்மா தண்ணி. பத்மா, பொண்ணு மாறின விஷயத்த சொந்தக்காரங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். கல்யாணத்தன்னைக்கு எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். கேட்டா அப்ப ஏதாவது சொல்லிக்கலாம். வெண்ணு திரண்டு வரும்போது நானா தாழிய உடைப்பனா? கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ சொல்றத மட்டும்தான் கேட்பேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ மட்டும் இல்ல, இந்த மொத்த வீடே என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். பத்மா, கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல சொல்லி கணக்கு பிள்ளை கிட்ட சொல்லியிருந்த. ஆனா இப்போ கல்யாணம் சொன்னபடி தேன்மொழி மூலமா நடக்க போகுது. அதனால முதல்ல கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லணும். கணக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரட்டுமாமா? ஆமா பத்மா, அவர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாருன்னு வை, மறுபடியும் எல்லாருக்கும் விளக்கம் சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள காரியமே கெட்டு போயிடும். உடனே போய் கணக்கு பிள்ளைய நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு போ. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியல. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. அடுத்தடுத்து இத்தனை ட்விஸ்ட் அடிச்சா என்ன பண்றது? அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. நானும் அவங்கள பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். நீ வேற குண்டை போட போறியா? போலாங்களாமா? வாங்க. வணக்கம்மா. ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா கணக்கு புள்ள? சூர்யா தம்பி யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருமா. ஏற்கனவே ஏற்பாடு பண்ண மாதிரி கல்யாணம் சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இப்பதாம்மா சூர்யா தம்பி உள்ள போறாரு. அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னவா இருக்கும்? நம்ம பிளான் சூர்யாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒருவேளை காயத்ரியை கண்டுபிடிச்சிட்டானா? அந்த ஓடு காலையும் ஒரு காலமும் என் வீட்டு மருமகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? அவனை ஒரு நிமிஷத்துல 9 ட்விஸ்ட்னா தாங்க முடியாதுடா சாமி. ஒருவேளை என் பொண்ணு தேனு அவனை போய் பார்த்து சம்மதிக்க வச்சிட்டாளோ? முடியல. அங்க போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. சூர்யா, சூர்யா, இங்க வா சூர்யா. என்னம்மா? கணக்கு பிள்ளை சொல்றது உண்மையா? கணக்கு பிள்ளை என்னம்மா சொன்னாரு? அவர்கிட்ட சொன்ன தேதியில சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல கல்யாணம் நடக்கும்னு சொன்னியா? ஆமாமா. என்ன சூர்யா விளையாடுறியா? இது நம்ம ஜமீனோட மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல விளையாடாத. நின்ன கல்யாணம் நின்னதான். நான் அந்த உத்தமனை சும்மா விட போறதில்ல. கல்யாணம் நின்னு போச்சுன்னு யார் சொன்னது? அது சொன்ன நேரத்துல சொன்ன தேதியில சொன்ன இடத்துல கண்டிப்பா நடக்கும்னு நான் கணக்கு பிள்ளை கிட்ட போய் சொல்லல.
உண்மையை தான் சொன்னேன். என்ன சொல்ல வர சூர்யா? அந்த ஓடி போன காயத்ரிய கண்டுபிடிச்சிட்டியா? அவ என் காலத்தோட கூட தகுதி இல்லாதவ. இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க முடியாது. எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். எவன் கூட ஓடி போன பொண்ணையெல்லாம் ஜமீன் விட்டு மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. நான் முழுசா சொல்றதுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படிமா? அந்த காயத்ரி அவ மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சோ அவ நிச்சயமா கல்யாணம் பொண்ணு இல்ல. நான் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதத்தான் சொன்னேன். பட்டுன்னு என் பொண்ணு தேன்மொழி தான் அதுன்னு சொல்லி தொலைய வேண்டியது தானே. ஏன் இவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சிட்டு இருக்க? வணக்கம். 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 உன்னை யார் இங்க வர சொன்னது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டு படியேறி உள்ள வருவேன்? ஏய், மரியாதையா வெளியே போ. இல்ல உன்னை சூர்யா இங்க வாங்க. அமைதியா இருங்க. இப்ப எதுக்கு அவர் மேல கோவப்படுறீங்க? உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, எல்லாத்தையும் பொறுத்துதான் ஆகணும். உன்னை சும்மா விட்டது தப்பா போச்சு. கைய காலை உடைச்சு ஊருக்கு வெளியே போட்டிருந்தா எங்க வீட்டு படியேறி வந்திருப்பியா? இருங்கண்ணா, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்போம். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க? எதுக்கு வந்திருப்பான்? புதுசா ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்க தான் வந்திருப்பான். இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இது வேறயா? முதல்ல அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டுட்டு அப்புறம் அது குழப்பமா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. பொண்ணு ரெடி. அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அந்த ஓடுகாலிய நான் ஒரு காலம் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது. நானே அவகிட்ட கேட்கணும். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் அவளை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். வா. இவ எதுக்கு இங்க வரா? இங்க என்ன நடக்குது சூர்யா? கொஞ்சம் பொறுங்கண்ணா. ரெண்டு குடும்பத்தையும் சாட்சியா வச்சு கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். என் மக தங்கம். என்ன உத்தமா, உன்னோட அடுத்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சூர்யா, இவனை நம்பாத. இந்த ஆளு அடிப்பட்ட பாம்பு மாதிரி எப்ப வேணாலும் விஷத்தை கக்குவான். உன்கிட்ட ஏதேதோ சொல்லி உன் மனசை மாத்திருக்கான். அவசரப்படாதீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நான் தான் இவங்க வீட்டுக்கு போய்
என்னோட இந்த முடிவை சொல்லி இந்த பொண்ணுகிட்ட சம்மதம் கேட்டேன். ஆனா அவ அப்ப என்கிட்ட எதுவும் சொல்லல. அவ வீட்டுல பேசி ஒரு முடிவெடுத்து இப்ப வந்து தான் சொல்றேன். இப்ப இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க எனக்கு இதை விட வேற நல்ல வழி தெரியல. சூர்யா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? நல்லா யோசிச்சுதான் நீ இந்த முடிவு எடுத்திருக்க. டேய் சூர்யா, உனக்கு என்ன பைத்தியமா? இது என்ன பொம்மை கல்யாணம்னு நினைச்சிட்டியா? நினைச்சு பொண்ணை மாத்துறதுக்கு வீட்டுல பெரியவங்கன்னு நாங்க இருக்கோம். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு இதைத்தான் பண்ண போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்தால பட்ட அவமானம் பத்தாதுன்னு அடுத்து இது வேறயா? நான் எதையும் மறக்கலனா. என் கல்யாணம் பொம்மை கல்யாணம் இல்ல. அதே மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு டீல் வச்சுக்க. இது ஒன்றும் பிசினஸ் இல்ல. காயத்ரி அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. அவ பண்ணதுக்கு தான் நீங்களும் உங்க பங்குக்கு நோட்டீஸ் அனுப்பி அங்க போய் அவங்களே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். இப்போ எல்லாரையும் வச்சு எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனா பேசிடுறேன். எனக்கு கையில பிடிச்சிருக்க. கையிலுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்க தானம்மா. கயல், என் கணிப்பு சரியா இருந்தா கூடிய சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும். தீர்காயுசா இருங்க. இப்பதான் வீடே நிறைஞ்சிருக்கு. அந்த மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணா அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க. இதுதான் உன் குடும்பத்தோட யோகிதை. இங்க பாருங்க, நடந்த தப்புக்கு என் அக்கா தான் காரணம். அதுக்காக எங்க குடும்பத்தை தப்பா பேச வேணாம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்ன இங்கிட்டு கோவமா போறாங்க? நீ இரு, நான் போய் பேசிட்டு வரேன். என்னம்மா ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எப்படி கோவப்பட்டு மேல வந்துட்டீங்க? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் யோசிக்காம நீ பண்ணும்போது கோவம் வராம என்ன பண்ணும்? அம்மா, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா செஞ்சிருக்கேன். இது யோசிச்சு செஞ்ச மாதிரி தெரியல சூர்யா. ஏதோ வீம்புக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம குடும்ப கௌரவத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா, நான் என்னைக்குமே உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எது சரியோ அதை தான் பண்ணுவேன். இந்த கல்யாணம் அப்பாவோட ஆசை. அவருக்கு நாம கொடுக்கிற மரியாதைமா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த இதை தவிர வேற வழி தெரியலம்மா. கையில கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அப்பாவோட ஆசை என்னம்மா? உத்தமனக்கள் வீட்டு பொண்ணு இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரணும்ன்றது தானே. இது மூலமா அந்த ஆசையும் நிறைவேறும். ஒரு மகனா அப்பா கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றின மாதிரியும் ஆச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்தம்மா. அம்மா,
இது ஒரு சைடா முடிவெடுத்து நடக்க போற கல்யாணம் இல்லம்மா. கையிலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, உத்தமனங்களும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் வேற என்னம்மா? எங்க 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்கணும்னு எனக்கும் ஆசை இல்லை சூர்யா. ஆனா இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் கௌரவம் ரொம்ப முக்கியம். அத மட்டும்தான் நான் பாக்குறேன். அதுக்கு எந்த பங்கமும் வராம நாங்க பாத்துக்குவோம்மா. இங்க பார், உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சூர்யா. ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை வரணும்ல. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் என் கண்ணு முன்னாடியே நிக்குதே. அம்மா, நீங்க பேசி பாருங்கம்மா. நிச்சயம் அவளை உங்களுக்கும் பிடிச்சு போகும். பிடிக்கலன்னா எங்க அப்பா ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் நடக்கிற அந்த அவமானத்துக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. அவரோட ஆசீர்வாதமும் ஆசையும் கண்டிப்பா தோத்து போகாதம்மா. அவளை நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும். உங்க ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுமா. ஒருவேளை அப்படியும் நடக்காம போச்சுன்னா எனக்கு கல்யாணம் நடக்கிறத அப்பாவே விரும்பல நினைச்சுக்கிட்டு நான் என் வேலையில மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு அப்படியே என் காலத்தை கழிச்சிடுறேம்மா. சூர்யா, வர சொல்லு. தேங்க்ஸ்மா. அம்மா பேசணும்னு கூப்பிடுறாங்க. வா. அம்மா பேசணும்னு கூப்பிடுறாங்க. வா. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். வா. போயிட்டு வாடம்மா. போ. வா. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது சூர்யா. சரிம்மா. எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்திருந்தா நான் இப்போ உன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ல மட்டும்தான் பேசியிருக்க முடியும். உன் அக்காவோட பொறுப்பில்லாத தனத்தினால நான் உன் முன்னாடி பேச வேண்டியிருக்கு. நான் பேசும்போது நீ குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நான் உன்கிட்டலாம் வந்து பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன்னோட வயசு, பழக்க வழக்கம் எதுவுமே இந்த ஜமீன் குடும்பத்துக்கு பொருந்தாத ஒண்ணு. இனி அது எதையும் மாத்த முடியாது. அதுதான் விதின்னு ஆகி போச்சு. அம்மா, நீங்க அவளை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. நான் இப்ப சொல்ற சில விஷயங்களை லைஃப் லாங் உன் மனசுல வச்சுக்கோ. என்ன புரிஞ்சுதா? இந்த ஜமீன் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இந்த ஜமீனோட வாக்கு அவ்வளோ சுத்தமா இருக்கும். சொன்ன சொல்லு தவற மாட்டோம்.
அதே மாதிரி இந்த ஜமீனுக்குன்னு ஒரு மதிப்பு அந்தஸ்து எல்லாம் இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன். முதல்ல அதை நீ மனசுல வச்சுக்கோ. என் மக சூர்யாவுக்கு உன்னை விட 1000 மடங்கு அழகுலையும் அந்தஸ்துலையும் வசந்த பொண்ணா என்னால ஈஸியா பார்க்க முடியும். இதை நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், மறக்க கூடாது. உன் அக்கா அந்தஸ்துல உயர்ந்தவளா இல்லைனாலும் நல்லா படிச்சவ. உன்கிட்ட படிப்பு, திறமை, பொறுப்பு எதுவுமே கிடையாது. எந்த விதத்திலையும் ஜமீன் குடும்பத்துக்கு பொருந்தாத ஆள் நீ. எந்த விதத்திலையும் ஜமீன் குடும்பத்துக்கு பொருந்தாத ஆள் நீ. என் புருஷனோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் சம்மதிக்கிறேன். எங்களுக்கு வேற வழியே இல்லாததுனாலதான் உன்னை இந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆக்க வேண்டியதாயிடுச்சு. இதை நீ எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும், வாழ்க்கை முழுக்க. புரிஞ்சுதா? இப்ப நீ போலாம். சரி. அம்மா, இதான் நீங்க பேசி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன விஷயமாமா? அவ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கூட பேசுறதுக்கு சரின்னு சொன்னேன். ஓ முடிவை நீ சொல்லிட்ட. அதுக்காக இந்த குடும்ப பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்காம இருக்க கூடாதுல்ல. இங்க பாரு, இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில உள்ள விஷயம். இதுல நீ எதுவும் தலையிடாத. சொன்னாலும் உனக்கு புரியாது. நாளைக்கு மறுநாள் உனக்கு கல்யாணம். போ, நேரத்துக்கு போய் தூங்கு. போ. என் அம்மா எப்பவுமே நல்லவங்க, அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற முகம் கொஞ்சம் புதுசா இருக்கு. போக போக நானும் அவளு. இந்த கவிதா, இந்த மாத்திரை போடு. அம்மா, வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீங்களும் இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? அர்த்தம் புரியாம தான் நானும் கட்டிக்கிட்டு வந்த நாளா காத்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எதையுமே உங்க அப்பா என்ன கேட்டு செஞ்சதே இல்ல. அவரு சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டியே எனக்கும் பழகி போச்சு. இப்ப இந்த பிரச்சனையில தான் முதல் தடவையா என் மனசுல பட்டத சொன்னேன். அதுக்கும் உங்க அப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீங்க சொன்னா போதும்னு எப்பவும் போல சொல்லிட்டு போயிட்டாரு. எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னே தெரியல. என்னம்மா, இப்பதான் காயத்ரி ஓடி போய் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்ப கயலோட வயசு பிரச்சனை வெளியில தெரிஞ்சா என்னம்மா பண்றது? எனக்கும் அது புரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன் கவிதா. ஆனா இது எதை பத்தியும் கவலைப்படாம தான் உங்க அப்பா இருக்காரு. என்ன ஆக போகுதோன்னு நினைக்கிறப்போ எனக்கே பயமா இருக்கு. கயல், என்னடி மாப்பிள? மாமா, உண்மையிலே பிறக்க போற உங்களுடைய பிள்ளை அதிர்ஷ்டசாலி மட்டும் இல்ல, இந்த ஜமீனோட மொத்த கௌரவத்தை காப்பாத்த போகுதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. நான் நினைச்சதை விட எல்லாமே ஈஸியா நடக்குது மாப்பிள. என்ன மாமா சொல்றீங்க? சூர்யா மாப்பிள வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க.
சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல என் பொண்ணு கையலோட கல்யாணம் ஜாம் நடக்க போகுது மாப்பிள. டைம் இல்ல கல்யாணி, சொந்தக்கார பயலெல்லாம் கூப்பிட்டு உடனே கையலுக்கு நலங்கு ஏற்பாடு பண்ணேன். அத்தனை பயல்களை மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஜாம் நடக்க போகுது கல்யாணி. எங்க அங்க என்னதான் சொன்னாங்க அத முதல்ல சொல்லுங்க. இப்பத்தானே சொன்ன கல்யாணி. அந்த வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம் சொல்ல வச்சுட்டாரு நம்ம சூர்யா மாப்பிள. என் குலசாமி கையலு அதிர்ஷ்டசாலி கல்யாணி. அவளுக்குத்தான் அந்த ஜமீன் வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் கல்யாணி. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ ஆம் சோ ஹாப்பி. மாப்பிள என்ன அமைதியா இருக்கீங்க? டைம் இல்ல, எல்லா வேலையும் ஜரூரா பார்க்கணும். அது ரைட். கயல், என்னம்மா இப்படி நிக்கிற? அங்க என்னதான் நடந்துச்சு? ஒரே நாள்ல எல்லாமே இப்படி தலைகீழா மாறி போகும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. காயத்ரி அக்கா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நீ நினைச்சப்போ நான் என்னோட சம்பாத்தியத்துல இருந்து காசு எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுத்தப்ப கூட எனக்கு சத்தியமா தெரியாதுமா நான் ஏன் கல்யாணத்துக்கு தான் கொடுக்கறேன்னு. ஆனா இன்னைக்கு அங்க போய் சின்ன மாமா விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல முடியாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்றப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆனா அந்த வீட்ல சின்ன மாமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் தான் இப்போதைக்கு உண்மைமா. என்ன இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன சின்ன மாமான்னு சொல்லிட்டு இருக்க? ஸ்டைலா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சூர்யான்னு சொல்ல வேண்டியதானே? இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறாரு. இன்னும் என்ன சின்ன மாமா? கயல், என்னது இது? கல்யாணம் நடக்க போற வீட்டுல என்ன கண்ணை கசக்கிறீங்க? அடுத்து நடக்க வைக்கிறத பாருங்க. முதல்ல நலங்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணி. எல்லாம் வந்து வாச்சிருக்க ஒரு கல்யாணி. ஒரு நிமிஷம். கபார், உன்னை படைச்ச கடவுளே வந்து கேட்டாலும் நம்ம பொண்ணு கையலுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு. அதே தான் திரும்ப திரும்ப சொல்லணும். எங்க சொல்லு, நம்ம பொண்ணுக்கு வயசு எத்தனை? 18. வெரி குட். இதே தான் யாரு கேட்டாலும் சொல்லணும். உன்னை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். புரிஞ்சுதா? ஐ லைக் இட். அப்பா ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காரு? அப்படி யார் வரப்போறா? கயல், அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா? அப்பா வாசல்லே குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருக்காரு. உங்க அப்பா எப்ப எதை பண்றாருன்னு யாருக்கு தெரியுது? நானும் பார்த்தேன். அவர் 1/2 மணி நேரமா இப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. அப்படி யார் வரப்போறாருன்னு இவர் இப்படி காத்துட்டு இருக்காரு? ஒரு வில்லங்கம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது எந்த ரூபத்துல வரப்போகுதுன்னு தான் தெரியல. எது வந்தாலும் சந்திச்சுதானே ஆகணும். சரி சரி, கையில கூப்பிடு, சாப்பாடு எடுத்து. சரிம்மா. ஆமா, அப்பா சாப்பிட்டாராமா?
நானும் 2-3 தடவை கூப்பிட்டேன், வள்ளுன்னு விழுந்தாரு. நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுட்டேன். இவ்வளவு நேரம் ஆகுது, எங்க போய் தொலைஞ்சிருந்தாளு? ஒரு வேலையை கொடுத்தா அதை கூட ஒழுங்கா டயத்துக்கு செய்ய மாட்டோம்ன்றான் இருந்தாலு. அப்பா என்னம்மா? வாங்கப்பா சாப்பிடலாம். இப்ப எனக்கு வேண்டாம்மா, நீ போய் சாப்பிடு. ம். நீ தான் வகுத்து பிள்ளைக்காரி. அதுவும் இல்லாம என் ஜமீனுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போற என் பேர பிள்ளைய வகுத்துல சுமந்துக்கு இருக்கவ. நீ தான் நேரத்துக்கு சாப்பிடணும். நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கேன். நீ போ. நான் சாப்பிட போறேன்ப்பா, அதனால தான் உங்களையும் கூப்பிட வந்தேன். ஆமா, ரொம்ப நேரமா யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருப்பா வராங்க நம்ம வீட்டுக்கு? எல்லாம் நமக்கு நல்லது பண்றவங்க தான் வர்றாங்க. நீ போ, நீ நேரத்துக்கு போய் சாப்பிடு. போம்மா. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். வாங்க, நமஸ்காரம். உங்களுக்காக தான் காத்துக்கு இருக்கேன். என்ன இப்படி நேரம்? சுவாமி சந்நிதிக்கு போயிட்டு வர கொஞ்சம் நாளி ஆயிடுத்து, அதான். நல்லது, வேலை முடிச்சுல. பேஷா. அது போதும், வாங்க போலாம். வாங்க. வாங்க, உட்காருங்க. என்னம்மா இப்படி பார்த்து நிக்கிற? போய் ஐயாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரிப்பா. கயல், அம்மாடி கயல். அப்பா கொஞ்சம் இங்க வாமா. இதோ வரேன்ப்பா. இவதான் என்னுடைய கடைசி பொண்ணு. இவளுக்கு தான் உடனே ஒரு ஜாதகத்தை எழுத சொன்னேன். என்ன பார்த்து நிக்கிற? கவிதா, தண்ணி விடுமா. இந்தாங்க. ஆமா, ஜாதகம் எப்படி இருக்கு சாமி? ஓம் நமச்சிவாய. ஜாதகம் ரொம்ப நன்னா இருக்கு. கன்னியா லக்னம், மகர ராசியில இந்த பொண்ணு பிறந்திருக்கா. மத்த கிரக நிலையில எப்படி இருக்கு சாமி? அமோகமா இருக்கு. உச்சம் பெற்ற குருவும் உச்சம் பெற்ற புதனும் இந்த ஜாதகத்துக்கு அமைஞ்சிருக்கு. பொண்ணு முகம் கலையா அமைஞ்சிருக்கு. குறை சொல்ல முடியாத சுத்த ஜாதகம் இது. உண்மைதான் சாமி, உங்க வாய் முகூர்த்தப்படியே இவ அதிர்ஷ்டசாலி தான். இவளுக்கு தான் இப்ப கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை உடனே எழுத சொன்னேன். கலஸ்திரஸ்தானாதிபதி குரு உச்சம் பெற்று கலஸ்திரஸ்தானமான தான் வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம் இது. அதனால தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கேட்டுக்க. அதனால இவோ ரொம்ப நல்லா இருப்பா. நீங்க பண்ணி வைங்க. அம்மாடி கயல், இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போய் உன் கையாலேயே சாமி படத்துக்கிட்ட போய் வைமா. கொண்டாங்க. இந்தம்மா, உன் கையாலேயே ஐயாவுக்கு தச்சனை கொடுத்துருமா. நல்லா இருமா. நாளை யாருது, நான் கிளம்பட்டுமா? பேஷா வாங்க. என்னம்மா இது புது குண்டா இருக்கு? 25 வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்துற என்னாலேயே உங்க அப்பா எந்த நேரத்துல எதை பண்ணுவாருன்னு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, அவர் பண்ற எந்த விஷயமும் சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. எந்த விஷயத்தை நான் சரியா பண்ணலன்னு சொல்ற கல்யாணி? என்ன சாமி இது? சாமி படத்து பக்கத்துல வைக்க சொன்னே. இது சாதாரண ஜாதக புத்தகம் நினைச்சிடாத. உனக்கு புது வாழ்க்கை கொடுக்க போகுது. உன் தலையெழுத்தவே மாத்த போகுது. உன் அப்பாவோட ஜமீன் கௌரவத்தை காப்பாத்த போகுது. உன்னை கோடீஸ்வர வீட்டுல மகாராணி மாதிரி ஆக்க போற ஜாதகம் இது. அதை நீ மறந்துடாத. போ, போய் சாமி படத்துக்கிட்ட வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுக்க. நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண ஒவ்வொரு தப்பையும் பொறுத்துட்டு இருந்தேன்.
அதுவும் என் பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக தான். ஆனா இதுக்கு மேலயும் என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. என்ன கல்யாணி, என்னைக்கும் இல்லாத புது பழக்கமா இருக்கு. எதிர்த்தெல்லாம் பேசுற என்ன? பயம் விட்டு போச்சா? உன்னத்தான் கேக்குறேன்டி, பதில் சொல்லு. நான் உங்களை எதிர்த்தெல்லாம் பேசலைங்க. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் பேசுறேன். ரோஹிணி நட்சத்திரம் கன்னி லக்னத்துல பிறந்த பொண்ணுக்கு இப்ப புதுசா ஏதேதோ விஷயங்களை சொல்லி போலியா ஒரு ஜாதகத்தை எழுதி இனிமே இதுதான் உன்னோட ஜாதகம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க ஊரெல்லாம் பொய் மேல பொய் சொல்லி கடன் வாங்குனீங்க. அத நான் பொறுத்துக்கிட்டேன். அது காசு பணம் சம்பந்தப்பட்டது. வீட்டு வாசல் வரைக்கும் வரவிட மாட்டீங்க, நீங்களே பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஜெகநாதன் வீட்டு வாசலுக்கே வந்து பேசுற அளவுக்கு நடந்துருச்சு. என்னையும் என் பிள்ளைங்களையும் மட்டும் தட்டி பேசுனீங்க. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா மத்த குடிகார தகப்ப மாதிரி நீங்க இல்ல, அதனாலதான். ஆனா இன்னைக்கு குடும்ப கௌரவத்தை காரணம் காட்டி என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. அதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ன்னு சொல்லி சொல்லி அவ வாழ்க்கை தொடங்கறதுக்கு முன்னாடியே அவளை நரகத்துல தள்ளிடாதீங்க. பெத்த பொண்ணை விட உங்களுக்கு உங்க கௌரவம் முக்கியமா போச்சா? தயவு செஞ்சு கையல் வாழ்க்கைய உங்க வரட்டு கௌரவத்தால நாசமாக்கிடாதீங்க. அம்மா எந்திரிம்மா, அம்மா எந்திரிம்மா, எந்திரிம்மா, அழாத. ஐயோ, யாரும் பேசக்கூடாது. வேணாம்மா. இதுவரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கேட்ட என் கல்யாணி இன்னைக்கு என்னையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். மாமா, அப்ப இனிமே எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதனால அந்த நிலைமையை நான் சந்திக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்றது நல்லது. சொன்ன கேளுங்க மாமா. கல்யாணி சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னால என் குடும்ப கௌரவம் போறதை பார்த்துக்கிட்டு உசுரோட இருக்க முடியாது. எங்க தாத்தா ஜமீன், எங்க அப்பாவும் ஜமீன். ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்து செத்து போனவங்க. அந்த வரிசையில நானும் ஜமீன் தான். என்னோட போதாத காலம் சொத்தெல்லாம் இழந்து இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். இந்த உத்தமனுக்கு வேணும்னா வேம்பு இனிக்கும், வேண்டாம்னா வெள்ளமும் கசக்கும். அதனால எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அதை இழந்து நான் வாழ்றதை விட இப்பவே நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அப்பா வேண்டாங்க.
கயல் வா வாமா. சாஸ்திரப்படி பார்த்தா தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய மகன் சொல்லுவாங்க. ஆனா என் தலையெழுத்து எனக்கு ஊர்கொல்லியாகி போச்சு. ஒருவேளை நீ எனக்கு பையனா பிறந்திருந்தா நீதான் எனக்கு கொல்லி போடணும். நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியாம போற பல பேரை விட நான் உயிரோட இருக்கும் போது வாழ தகுதி இல்லாதது அப்பன்னு என் கண்ணு முன்னாடி நீயே எனக்கு கொல்லி போட்ட. உன் கண்ணை பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன். வாமா, வந்து உங்க ஒப்பனைக்கு கொல்லி வை. நீங்க சொன்னதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டேனேப்பா. அப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம்? ஆனா உங்க அம்மா சம்மதிக்க மாட்டேன்றாளம்மா. கேலி மேல கேலியா கேக்குறாளாமா. அம்மா, நீ ஏமா தேவையில்லாததெல்லாம் பேசுற? இப்ப அப்பா நிலைமைய பாரு. நான் தான் சொன்னனே இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு. நீ ஏன் தேவையில்லாதத பேசி அப்பாவை டென்ஷன் பண்ற? கயல், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம்னா இந்த தீப்பெட்டியை வச்சு சாமி முன்னாடி உள்ள விளக்கை ஏத்து. அப்படி இல்லைன்னா இதே தீப்பெட்டியை வச்சு எனக்கு உயிர் இருக்கும் போது எனக்கு கொல்லி வச்சு. முடிவு உன் கையில தான் இருக்கு. கயல், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம்னா இந்த தீப்பெட்டியை வச்சு சாமி முன்னாடி உள்ள விளக்கை ஏத்து. அப்படி இல்லைன்னா இதே தீப்பெட்டியை வச்சு எனக்கு உயிர் இருக்கும் போது எனக்கு கொல்லி வச்சு. முடிவு உன் கையில தான் இருக்கு. வாடா. எனக்கு நீ உண்மையிலே கொலசாமி தான்டா. ஹாய், எங்க போயிட்டு இப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்க? வீட்ல யாரும் இல்லையா? சின்ன மாமா, இது எங்க ஊரு. இங்க எதுக்கு எனக்கு தோண? மோனிகாக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு வரேன். அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. டாக்டர் கிட்ட காட்டி ஊசி போட்டுட்டு வீட்ல விட்டுட்டு தான் வரேன். இன்னைக்கு சாயங்காலம் ரெடியா இரு. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். என்ன ஃபங்க்ஷன்? ஓ, என்ன ஃபங்க்ஷன் சொன்னாதான் மேடம் வருவீங்களோ? இல்ல, அப்படி இல்ல. வீட்ல கேட்டா சொல்லணும்ல.
அதான் கேட்டேன். எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டோம்? வீட்டில் கேட்டா நான் நம்ம டிசிபி கூட தான் போறேன்னு சொல்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? சரி, இப்போ நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்லாம்? கொஞ்சம் தூரம் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. உனக்கு என் கூட ஒரு பயமா இருக்கா என்ன? சேச்சே, அப்படி ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, வண்டியில ஏறு. ம். ஒரு நிமிஷம், எனக்காக உன் ஸ்டைல்ல ஒரு டொக்கு போடு பார்ப்போம். இங்கேயே வா. அதுவும் ரோட்லயா? ஏன், இது உன் ஊர் தானே, அப்புறம் என்ன? ஏதோ புதுசா ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ற. அதுவும் இல்லாம நீ எங்க வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சும்மா பிகு பண்ணிக்காம பண்ணு. சரி வா போலாம். போலாமா? சரி. கயல், போலாமா? என்ன கையில் அப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன ஃபங்க்ஷன் இது? இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணிருக்கு. அங்க பாரு. அதுக்கு எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காங்க? நம்ம என்ன காதலர்களா? காதல்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் இனி என் வாழ்க்கை உன்னோடதான்னு முடிவு பண்றதுக்கு பேரு தான் காதல். நீ எல்லாத்துலயுமே சிம்பிள் கயல். உன்னோட விளக்கமும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. குட். இதையே வள்ளுவர் வாயால சொல்லணும்னா, உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல உள்ள அன்புன்றது உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு போன்றுதான். அந்த நட்பு யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் வரலாம். எனக்கு உன் மேல வந்திருக்கு, அப்போ நம்ம காதலர் தானே? வா, இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடலாம். என்ன புள்ள செஞ்ச என்ன சுத்திக்கிட்டு வரனா, புத்தி கெட்டு போயிடுச்சு வந்தாலதா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, குத்த வச்சா மனசதா, சொட்டு சொட்டா சொக்குறேனா அவளாலதா. ஹாய் சூர்யா. அடடா. ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க என்னுடைய வைஃப். ஓகே சார், போயிட்டு வாங்க. குட் பேக். பை. ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குல்லங்க. ஹலோ சூர்யா சார். கிங் மேக்கர்னு சொல்லி
ஏரியா ஃபுல்லா அலப்பற பண்ணிட்டு இருந்தவனையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு தண்ணி காட்டிட்டீங்க போல இருக்கு. நீங்க பெரிய ஆள் தான். டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா உங்களை பத்தி தான் பெரிய பேச்சு. கலக்குறீங்க சூர்யா. சார், இதுல பெருமைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். ஐ டிட் மை ஜாப், அவ்வளவுதான். அது ஓகே சூர்யா. ஆனா நீங்க இனிமேல் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த நாகா வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஸோ சூர்யா, யூ வில் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் கெட் த நீட்ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ. ஐ திங்க் அபவுட் இட் சார். என்ன சூர்யா, வேலண்டைன்ஸ் பார்ட்டிக்கு தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யூ கேரி ஆன். ஹாய், நான் உங்க கூட விளையாட வரட்டுமா? வேணாம். அப்ப நான் ஒரு கதை சொல்றேன், ஓகேவா? உங்களுக்கு டொக் போடுறது எப்படின்னு சொல்லி தரட்டுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க நீ பண்ணு பண்ணு. ஐயோ, உங்களுக்கு வர மாட்டேங்குதே. அப்படி இல்ல, ஒரு ஐ மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நீ பண்ணு. வெரி குட். சலோ. யார் உனக்கு இந்த Dress எடுத்து கொடுத்தது? கடையில வாங்குனாங்க. கடையிலயா? அக்கா, மாமா. ஜூஸ் வேணுமா? அமைதியா இருங்க. சரி, ஓகே. சாரி. இட்ஸ் ஓகே மேடம். குடிங்க. அக்கா, உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. உன் ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. சாரி. குடி, ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. கயல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உன்னை காணும் தேடிக்கிட்டு இருந்தேன். இல்ல, ரொம்ப போர் அடிச்சது, அதான் அப்படியே. சரி, வா உள்ள போலாம். ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். வா போலாம். சூப்பரா இருக்கு. சீக்கிரம் குடி. பை 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 பை. Sir, juice, sir. Hi, hello everyone. Welcome to all for the Valentine's Day special party.
கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன். நீங்க உங்க ஃபியான்சி கூட தான் வந்திருக்கீங்க போல. எஸ் சார். ஷி இஸ் அப். என்னாச்சு சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, டேக் கேர். தேங்க் ஆல் தி பெஸ்ட் சார். எங்க போனா? வா போலாம். சரி நான் வரேன். பாய். அம்மா கிட்ட போங்க 2 பேரும். பாய். பாய். ஹாய் எவரிபடி, ஜஸ்ட் லிசன் டு மீ. இவ்வளோ நேரம் ஜாலியா டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு சிறப்பான ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிட்டு ஃபன் இல்லைனா நல்லாவே இருக்காதுல்ல. அதனால இங்கே வந்திருக்க கப்புள்ஸ்க்காக நாங்க ரொமான்டிக் கேம்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லா ஜோடியும் அதுல கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்றோம். டிஜே ஆண்ட்ரூ, ஒரு வெல்கம் மியூசிக் போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்? நாம போலீஸ் ஆபீசர்ஸ்ங்களை டியூட்டி டைம்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்டிப்பா ரகடா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கிறத நீ இப்ப பார்க்க போற. அதனாலதான் இத நான் ஸ்பெஷல்னு சொன்னேன். உண்மைதான். காதலுங்கிறது உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மழைக்கு மண் மீது காதல், மலருக்கு பெண் மீது காதல், மீன்களுக்கு தண்ணீர் மீது காதல், கண்களுக்கு கண்ணீர் மீது காதல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி காதல் எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கு. ஜாதி, மதம், மொழி பேதம் இல்லாம நியூ இயர்க்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாடுற ஒரு நாள் என்னன்னா அது நம்ம வேலண்டைன்ஸ் டே தான். இத்தகைய காதலர் தினத்தை உலகமே கொண்டாடுற வேலையில நம்மளும் கொண்டாடுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்ட் ஆண்ட்ரூ. இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கிற ஜென்ஸ் எல்லாருக்கும் நான் அனுப்பின மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எல்லாருமே உங்க வைஃபுக்கு சர்ப்ரைஸா வாங்கின கிஃப்ட் சர்ப்ரைஸா ஸ்டேஜுக்கு வந்து சும்மா ரொமான்டிக்கா கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். வெளியில ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி உங்க ஜோடி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி gift கொடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். இங்க நடக்கிற எல்லா டாஸ்கையும் ரொம்ப எக்ஸலென்ட்டா கம்ப்ளீட் பண்ற ஒரு ஜோடிக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் சார்பா ஷோ எண்ட்ல ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு. So everybody ready for task and enjoy. கேம் உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So now game starts from Mr. and Mrs. Ravindran IPS. Please welcome sir. Welcome sir. Yeah. Welcome madam. Gift கொடுங்க. Sir, gift கொடுத்துட்டு நைஸா போக முடியாது.
கிஃப்ட இங்கேயே பிரிச்சு பார்க்கணும். என்ன சார், கிஃப்ட பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா உங்க மிஸ்ஸஸ் அழறாங்க. சார், உங்க மேரேஜ் லைஃப பத்தி சொல்லுங்க சார். நாங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிறப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எங்க வீட்டுல அவ்வளவு எதிர்ப்பு இல்லை, ஆனா இவங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. என் காதல என் பெத்தவங்க புரிஞ்சுக்கல. அதனால இதுக்கு மேலையும் இவருக்கு சங்கடத்தை கொடுக்க முடியாம தான் நான் துணிஞ்சு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அரண்மனை மட்டும்தான் இல்ல, எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா ஒரு ஏக்கம் இருக்கு. எங்க தாத்தா பாட்டியோட 60ஆம் கல்யாணத்தப்போ எடுத்த எங்க குடும்ப போட்டோ ஒண்ணு எங்க வீட்டுல இருந்துச்சு. அதையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு நான் அப்பப்ப நினைச்சு பாப்பேன். அது கூட இவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை. ஆனா அதை எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. எனக்காக ஃப்ரேம் பண்ணி இப்போ எனக்கு இந்த போட்டோவை கிஃப்டா கொடுத்திருக்காரு. வந்த எல்லாருமே மேரேஜ் ஆன லவ் ஜோடிங்க. சில பேரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆனா இப்ப வர போறவங்க இதுல எந்த கேட்டகரின்னே கொஞ்சம் குழப்பம். ஏன்னா இவங்களோடது அரேஞ்ச் மேரேஜ். அதனால இவங்க லவ் ஜோடி இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க லவ் பண்ண போறாங்க. அதனால இவர் இப்ப கொடுக்க போற சர்ப்ரைஸ் என்னன்னு பாப்போம். Let's welcome Mr. Surya Kumar IPS and Miss Kaya. நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே